அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 647. நம்ம வந்து பாக்ஸில் கொடுத்த என்ன 037. சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து பிசியில் 47 வருது. ஆனால் வந்து நம்ம கொடுத்த கணிப்பு 37. சரிங்களா? பிசியில் 47, ஆனால் நான் கொடுத்தது 37. இவ்வளோ தான். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 3 நான் கணக்கு எடுத்தோம். இந்த 3 வந்து நம்மளுக்கு டி போர்டில் வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கணக்கு எடுத்தோம். ஆனால் 3, 5 வரல, 7 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சி போர்டில் வந்திருக்கு. நம்ம பாக்ஸில் போடும்போது 037 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ 037 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 6, 4, 7 இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் புதுசாக பார்க்குற நண்பர்கள், இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி 4Dயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நேற்று எடுத்த கணிப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா நேற்று வந்து 5104 அப்படிங்கிற மாதிரி, அதாவது 3604 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நேற்று நான் கணிப்புகளாக எடுத்திருந்தேன். சரி, இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த ஒரு சார்ட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதத்தில் நம்மளுக்கு தனலட்சுமி அப்படிங்கிற அந்த வந்த ரிசல்ட்டு என்ன மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4235, 1510, 9210. ஓகேவா? 4க்கு 1, 1க்கு 9, 4க்கு 1, 1க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி வரும், இது 4T கணிப்பில் என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, 4க்கு 1, 1க்கு 9, 9க்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து சொல்லப்போனால் நம்மளுக்கு 1க்கு 9, 9க்கு 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது கணிப்பில். சரி, ஓகே. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல டி போர்டு என்ன கணிப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு ஏ போர்டு என்னவாக வரலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இதுலேருந்து டேரெக்டாக எடுத்தோன்னா என்னவாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5க்கு 0, 0க்கு 0, 5க்கு 0, 0க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் என்னவாக வரலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3, ஏ போர்டில் 3. அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த சார்ட்டுப்படி வர இடத்துல நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 3க்கு 1, 1க்கு 1. சரிங்களா? அப்படின்னா அதே தான் 5க்கு 0, 0க்கு 0, 3க்கு 1, 1க்கு 1, 3க்கு 1, 1க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0க்கு 3னா 1க்கு வந்து 4 வருது. ஆனால் நேற்று வந்து நம்மளுக்கு 4 ஏற்கனவே நம்மளுக்கு பி போர்டில் இருக்குது. அப்படிங்கும்போது 4க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 4க்கு பவராக எடுக்கலாம். 4க்கு வந்து பவர் வந்து 7. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். 4க்கு வந்து பவர் வந்து 7. அதாவது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3க்கு 1, 1க்கு 1 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 1க்கு வந்து 4 தான் பவரு. அந்த 4க்கு பதிலாக 4க்கு 7ன்னு நம்ம பவரை கணக்கு பண்ணுறோம். சரியா? அதே மாதிரி இப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து 2க்கு 5, 5க்கு 2, 252 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2க்கு வந்து நம்மளுக்கு 252, 2, 5, 2, 252 அப்படிங்கிற இடத்துல வரும்போது நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு 5, 5க்கு 2, 252 அப்படின்னா 2க்கு வந்து நம்மளுக்கு சொல்லப்போனால் 2க்கு வந்து 9ஆக தான் வரணும். அப்படி 9 அப்படின்ற இடத்துல அந்த 9 வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2க்கு 9, இல்லை 2க்கு 8, இல்லை 2க்கு 0. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 எண்ணு கணக்கில் வருது. அப்படிங்கும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 2க்கு வந்து 0ன்னு கணக்கு எடுத்துக்கிறேன். 5க்கு 2னா 2க்கு வந்து 0. சரிங்களா? ஸோ 0வா இல்லை 6 அப்படிங்கிறத மட்டும் ஃபைனல் பண்ணோம். இப்போதைக்கு நம்ம இங்கே 3, 7 வச்சுக்குவோம். ஏபியில் 3, 7. ஓகேவா? இப்போ சி போர்டை நம்ம கணக்கு எடுத்தாகணும். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சி போர்டை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த பேட்டர்ன் படி வராமல் இங்கே இருக்கிற இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். என்னென்னா 2க்கு 2, 2க்கு 9, 9க்கு 6, 2க்கு 9, 9க்கு 6னா 6க்கு வந்து நம்மளுக்கு 3 அப்படிங்கிற மாதிரி வரணும். சரியா? ஆனால் 6க்கு 3 வராமல் 6க்கு என்ன வரலாம், 807
அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு 7க்கு வந்து 8க்கு 0, 7க்கு வந்து 3. ஸோ நம்மளுக்கு 8076. இந்த இடத்துல என்னென்னா இந்த சி போர்டு மட்டும் தான் இப்போ ரொம்ப நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கணக்குப்படி 0 வந்துருச்சு, 5க்கு 0, 0க்கு 0 கணக்கில் இருக்குது. அதாவது இந்த ரெண்டு ட்ராலையுமே நம்மளுக்கு தனலட்சுமியில் வந்து 0 இருக்குது. அப்படிங்கும்போது திருப்பி 0 வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்னும் சி போர்டில் என்ன பெண்டிங்கில் வரல அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு ஏபி 37 அதில் மட்டும் எந்த வித மாற்றமும் இல்லை. இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணுன்னா பெண்டிங் நம்பரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 647 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு வந்து 6க்கு வந்து 3, 3க்கு வந்து 6க்கு வந்து 3, 4க்கு வந்து 7, 6க்கு வந்து 4, 3, 4, 7 பாக்ஸ். அவ்வளோதான். அதாவது நம்ம எப்போவுமே கணிப்பு எடுக்கிறதுல இந்த எண்ணை தான் நம்ம சி போர்டாக கணக்கெடுப்போம் என்றைக்குமே, சரிங்களா? அதாவது சொல்லப்போனால் இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஏ போர்டு, இது வந்து பி போர்டு, இது வந்து சி போர்டுங்கிற மாதிரி கணக்கெடுப்போம். அதனால் நான் இப்போ எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சி போர்டுக்கு மட்டும் தான் கொஞ்சம் இன்றைக்கி வந்து சி போர்டு மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டாப்பில். வேறு என்னென்னா இந்த இடத்துல 9க்கு 6 அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல 6க்கு 4 தான் வரணும். அதாவது சொல்லப்போனால் இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து 374 பாக்ஸ். இவ்வளோ தான். இதோட நம்ம வந்து இன்றைக்கிடைய கெஸ்ஸிங்கை நம்ம முடிச்சிடுவோம், சரிங்களா? ஓகே, இப்போ 37 பாக்ஸ் 374 அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போ இதுக்கு ஒரு ஆப்போனண்ட்டாக இருந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் வந்து திருப்பி சொல்கிறேன், 376 இது வந்து பாக்ஸ் நண்பர்களே, ஓகேங்களா? ஸோ பிசியில் மட்டும் ஒரு ஆப்ஷனாக 76, ஓகேவா? ஏசியில் வந்து நம்மளுக்கு ஒரு வேளை இந்த 3க்கு வந்து நம்மளுக்கு 3க்கு வந்து பவர் எடுத்தோன்னா 0, ஒரு வேளை 6க்கு ஒரு எண்ணு கம்மி வச்சு 5. ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் இது 0550, ஓகேங்களா? 0550 ஏசியை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 1 வந்து நம்மளுக்கு வந்து 6 தான். ஆனாலும் நம்மளுக்கு வந்து 6க்கு 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு வருது. பிசியில் மட்டும் நம்மளுக்கு 76, ஏசியில் 0550, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 4. இவ்வளோ தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுக்கிற கணிப்பு, சரிங்களா? இதில் வந்து அதாவது 6க்கு 3, 4க்கு 7, 7க்கு 6 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம 7க்கு 4 இருக்குது 6 இருக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து 374 தான் 374 பாக்ஸ், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ நம்ம பிசி மட்டும் ஒரு வேளை அந்த 4 வரலன்னா 6 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் இந்த 374 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு வந்து நான் பாக்ஸில் எடுத்தது, அதாவது இந்த எண்ணுக்கு பவராக எடுத்ததில் எனக்கு 3க்கு வந்து 0வும் 4க்கு வந்து 5. அதில் அப்படின்னா 3க்கு வந்து 5, 4க்கு வந்து 0. இது ஏசியை பொறுத்த வரைக்கும் உரிய கணிப்பு, ஓகேங்களா? ஸோ இந்த கணிப்புகள் தான் இன்றைக்கி நம்ம 647 இன்றைக்கி தனலட்சுமிக்குரிய நம்ம கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? இவ்வளோ தான். இதில் 4D அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம போஸ்டிங்கில் 2 மணிக்கு நேற்று போஸ்டிங்கில் கூட நம்ம போட்டிருந்தோம். ஆனாலும் நான் நேற்று கெஸ்ஸிங் எடுத்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா மிஷின் நம்பரை வச்சு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஆனால் நேற்று நான் கெஸ்ஸிங் எடுத்தது 3763, ரிசல்ட் வந்ததோ 3647. இதை நல்லா பாருங்கள், இதில் என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள், ஓகேங்களா? இதுதான் நான் நேற்று எடுத்த கணிப்பு, சரிங்களா? ஒன்றும் இல்லை, இது ரிசல்ட்டு, இது என்னோடய கெஸ்ஸிங்கு. இதில் 3க்கு 3 இந்த 6 வந்து ஏ போர்டில் வந்துருச்சு, இந்த 3க்கு பதிலாக 4 வந்து பி போர்டில் வந்துருச்சு, இந்த 7 வந்து சி போர்டில் வந்துச்சு. ஜஸ்ட்டு சின்ன டிஃப்ரெண்ட்டு தான். நான் வந்து ப்ரொஃபைலில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட்டில் கூட நம்ம போட்டிருந்தோம். நேற்று என்ன போஸ்ட்டில் போட்டிருந்தேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நேற்று வந்து 104 அப்படிங்கிற மாதிரி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திரும்ப அந்த ரிப்பீட்டட் நம்பராகவே எனக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு. அதாவது நான் என்ன எடுத்திருந்தேன் 3163ன்னு எடுத்திருந்தேன், 3163, ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 3703ன்னு எடுத்திருந்தேன். இது சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நான் தெளிவாக எடுத்தது 3763 தான். இதை பாக்ஸில் போட்டால் கூட நம்மளுக்கு சின்ன இடத்துல தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஆனாலும் அது வந்து 2 மணிக்கு மெம்பர்ஷிப்பில் இருக்கிற போஸ்டிங்கில் நம்ம கொடுத்துருவோம். எவ்வளோ தான் நம்மளுடைய தகவல்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திருப்ப இடத்துல சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி வச்சுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி வச்சுங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஜாயின் பண்ணாதவங்க இன்னும் ஜாயின் பண்ணிடுங்க.
மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நம்மளுக்கு 4D மட்டும்தான் நண்பர்களே. அதில் 4D மட்டும்தான். இந்த சி போர்டு ஏ போர்டு அதெல்லாம் எதுவும் இல்லை. டேரெக்டாக 4D. நான் நேற்று எடுத்தது 3763, வந்தது 3647. அப்படிங்கும்போது அந்த இடத்துல எங்கே மிஸ் ஆகிருக்குங்கிறத சரி பண்ணிக்கிட்டே வருவேன். அது கூடிய சீக்கிரத்தில் அந்த 4D வந்து முழுமையாக வந்து நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகும். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஜாயின் அப்படி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி நேற்று கெஸ்ஸிங்கில் இருந்துட்டு நம்ம சி போர்டில் 7 அப்படிங்கிறது வந்திருக்கு. அதில் எந்த நண்பர்களாச்சும் மேட்ச் ஆச்சுன்னா அதையும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.